பாருங்க புலாவ் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பரா நல்ல நீளமா நல்லா சூப்பரா வந்திருக்கு. நல்ல குழையவும் இல்லை. நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டா வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் சேர்க்காம இதுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு புலாவ் செய்ய போறோம். ஏன்னா நமக்கு வந்து எப்படியும் கொத்தமல்லி புதினா நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு அருமையான புலாவ் தான் செய்ய போறோம். இதுக்கு தேங்காய் பால்லாம் சேர்க்க போறது இல்லை, தக்காளியும் சேர்க்க போறது இல்லை. ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஒரு கை அளவுக்கு புதினாவை எடுத்து நம்ம அப்படியே அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு கட்டு புதினால பாதி அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம அதுல போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த தண்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் வந்து அரைக்க போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்குவோம். காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 3 சில்லு வந்து தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குவோம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டை வந்து இந்த சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். அன்னாச்சி மொக்குல இந்த மாதிரி ஒரே ஒரு இதழ் எடுத்து இதுல சேர்த்துக்குங்க. 2 கிராம்பு எடுத்துக்குவோம். ஏலக்காய் 1 எடுத்துக்கலாம். எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து பல்ஸ்ல போட்டோன்னே இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதுலயே சேர்த்துக்குவோம். பாருங்க இதுலயே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாறையும் விதை இல்லாம இதுல சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாம் ஒன்னா போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்க இந்த கரண்டியில 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க இதுல வந்து நான் ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு முழுசா போட்டுக்கோம். ஒரு பட்டை போட்டுக்கலாம். 2 கிராம்பு போட்டுக்கலாம். வேற எதுவும் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே கொஞ்சமா புதினா இலைய ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு 2 வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாவே கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதா இருக்கு. பெருசா இருந்ததுன்னா 5 மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்சது மட்டுமே போதும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு நம்ம தக்காளியும் சேர்க்க போறது கிடையாது. பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதையும் இதுல சேர்த்துடலாம். இதோட பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா அது வந்து வதங்கட்டும். பாருங்க இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை நான் என்ன பண்ணேன், இந்த கப்ல 1 கப் அளவுக்கு அளந்துக்கிட்டேன். இந்த கப்லயே 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். 1.25 ஊத்துனீங்கன்னா போதும். இப்ப இத வாயில ஊத்தி பாருங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகும். அது மாதிரி நமக்கு அந்த புளிப்பு எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த கொஞ்சமா ஊத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப ஒரு கொதி வருது பாத்தீங்களா. இப்போ 400 கிராம் அரிசியை பாஸ்மதி அரிசியை நான் என்ன பண்ணேன், ஒரு 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிட்டேன். இதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம வந்து குக்கர் மூடி வைக்கலாம். இதுல ஒரு 10 மிளகு மட்டும் இப்படி போட்டு விட்டுருங்க. இந்த சாப்பாடு எடுத்து அப்படி பரிமாறும் போது இந்த மிளகோட உங்களுக்கு வந்து பரிமாறும் போதே பாக்குறதுக்கே அழகா இருக்கும். ஒரு 10 மிளகு போடும் போது அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு காரம் இதுல கிடைக்கும். பாருங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடிட்டு 2 விசில் வந்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். புலாவ் பாருங்க நல்ல ஜம்முன்னு சூப்பரா எப்படி வந்திருக்கு பாருங்க. பாருங்க புலாவ் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பரா நல்ல நீளமா நல்லா சூப்பரா வந்திருக்கு. நல்ல குழையவும் இல்லை. நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டா வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
இதுல வந்து நிறைய மசாலாம் எதுவுமே சேர்க்காம இந்த புலாவ் செஞ்சிருக்கோம். அட்டகாசமா இருக்கும். இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி புலாவ் லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். வீட்டுல இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.